Good morning, students. Today we will start the next unit, magnetism and magnetic effects of electric current. Magnetism and magnetic effects of electric current. அதாவது காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்தவியல் விளைவுகள். ஃபர்ஸ்ட் மேக்னெட் அப்படிங்கும்போது அது இட் இஸ் அட்ராக்ட் எவ்ரி ஒன். அப்படித்தானே? ஒரு மேக்னெட் உங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சு விளையாட ஆரம்பிச்சிருவா. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படித்தானே? ரெண்டு மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வந்து நிச்சயம் சிலரை இழுக்கும் சிலரை தள்ளும், அதை வச்சு விளையாடலாம். அதுதானே? இட் இஸ் வெரி அட்ராக்டிவ். அதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்கு மேக்னெட்ல. சயின்டிஸ்ட் வந்து தே கேன் யூஸ் த மேக்னெட் ஃபார் வேரியஸ் பர்பஸ். நூற்றாண்டு மேல என்ன செய்றாங்க, இந்த ரிசர்ச் பர்பஸ் நினைச்சிருது பண்ணிட்டு இருக்காங்க மேக்னெட்ல. தென் தே ஆர் டூயிங் சோ மெனி ரிசர்ச் இன் யூசிங் த மேக்னெட். நவ் ஆல்சோ இட் இஸ் ஓப்பன். மேக்னெட்டிக் லெவிடேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது காந்த மிதப்பு. காந்தத்துக்கு மேல என்ன செய்றாங்க, அதை மிதக்க வைக்கிறாங்க. மிதப்பு, லெவிடேஷன், அப்படி தூக்கி நிக்கி. அதே மாதிரி நேச்சரா பார்க்கும்போது சில பேர்ட்ஸுக்கு என்ன இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் சென்ஸ் இருக்கு. அதாவது காந்த புலத்தை பயன்படுத்தி என்ன செய்யுது, திசையை கண்டுபிடிக்கும். ஜீப்ரா ஃபின்ச் அப்படிங்கிற ஒரு பேர்டு, அது இந்த ரெட்டினால இருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை பயன்படுத்தி தே கேன் யூஸ் ஃபார் நேவிகேஷன். பறக்கிறதுக்கு நினைச்சு அதை பயன்படுத்துது. இந்த பறக்கும் நிலை எந்த இடத்துல போகுது, எப்படி போகுது, திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அது நினைச்சது பயன்படுத்துது. அப்படி மேக்னட்டிசம் இட் வில் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர் ஃப்ரம் டைனி பார்ட்டிகிள்ஸ் லைக் எலக்ட்ரான். அது எலக்ட்ரான்ல இருந்து யூனிவர்ஸ் வரைக்கும் எங்கே இருக்கு, என்னது நிறைஞ்சிருக்கு. எலக்ட்ரான் போன்ற நுண்துகளில் இருந்து பிரபஞ்சம், யூனிவர்ஸ் வர எல்லா இடத்துலையும் நினைச்சிருக்கு காந்தவியல் நினைச்சது இருக்குது. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேர்டு இட் இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் த ஓர். அதாவது மேக்னடைட் அப்படிங்கிற ஒரு அயன் ஓர், Fe3O4 அப்படிங்கிற அந்த ஓர்ல இருந்து அந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேர்டு நினைச்சது வந்துச்சு. மேக்னடைட் அப்படிங்கிறது அந்த மேக்னட்டிசம் அப்படிங்கிற வேர்டு டெரைவ் ஆயிடுச்சு. பழங்காலத்தில் அந்த மேக்னெட்டை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, டு ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன், திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஷிப்லலாம் போகும்போது திசையை தெரியாது. டே டைம்ல விட பார்த்துக்கலாம், சன் எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டு டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். நைட் டைம்ல என்ன செய்ய முடியாது, டைரக்ஷனே தெரியாது. அதே மாதிரி டைம்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு இந்த மேக்னெட் அதோட ப்ராப்பர்ட்டிலாம் தெரியாது. நேச்சுரலா உள்ள மேக்னெட் அவங்க எடுத்து, அது கல் மாதிரி இருக்கும், நேச்சுரல் மேக்னெட், ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மெர்க்குரி ஃப்ளோட் ஆகாது, அது ஒரு மெர்க்குரியில போட்டால் ஃப்ளோட் ஆகும். மெர்க்குரியில போட்டு அது எந்த திசையில நிற்கும் நம்மளுக்கு இப்போ தெரியுது, நார்த் சவுத் டைரக்ஷன். அதை வச்சுட்டு தே கேன் ஃபைண்ட் அவுட் த டைரக்ஷன். அதே மாதிரி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. சில ட்ரீட்மெண்ட்டுக்கு, காந்தவியல் சிகிச்சை, அதுக்கு நினைச்சாங்க பயன்படுத்தினாங்க. மேக்னெட்டிக் தெரப்பி, காந்தவியல் சிகிச்சைக்கு பயன்படுத்தினாங்க. அடுத்த சில மேஜிக் ஷோ, தந்திர காட்சிகள் எடுக்கிறதுக்கு இந்த மேக்னெட் நினைச்சாங்க பயன்படுத்தினாங்க பழங்காலத்துல. அவங்களுக்கு அதுக்கு மேல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நினைச்சல தெரியல. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி மாடர்ன் வேர்ல்டுல நிறைய யூசஸ் இருக்கு. பார்த்தோன்னா ஸ்பீக்கர்ல மேக்னெட் இருக்கும், ஸ்பீக்கர் பாக்ஸ், ஸ்பீக்கருக்குள்ள பார்த்தோன்னா பின்னால மேக்னெட் இருக்கும். அதில் கொண்டு போய் ஏதாவது ஒரு பீஸ் அயனோ அதை கொண்டு போனால் நிச்சயம் அட்ராக்ட் பண்ணிக்கணும், மேக்னெட் இருக்கு. ஹெட்ஃபோன், அதில் மேக்னெட் இருக்கு. எம்ஆர்ஐ ஸ்கேன், அப்புறம் லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு, இதில் எல்லாருமே என்ன இருக்கு, மேக்னெட் இருக்கு. இப்போ அதே மாதிரி நேச்சுரலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரேட்டர், இப்போ சாதாரண சைக்கிள் டைனமோ, ஜென்ரேட்டர், எலக்ட்ரிக் மோட்டார், அடுத்து மேக்னெட்டிக் டேப்ஸ், ஆடியோ வீடியோ, அந்த டேப்பு அதில் எல்லாமே நினைச்சிருக்கு. தே கேன் பென் டிரைவ், மெமரி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க்கு, இதில் எல்லாத்துலேயுமே தே கேன் யூஸ் த மேக்னெட் யூஸ் ஆகுது. சரி, முன்னால பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி
மேக்னட்டிசம் அப்படின்னு தனித்தனியா பிசிக்ஸ்ல படிச்சாங்க. எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு தனி படிப்பாங்க, மேக்னட்டிசம் தனியா படிப்பாங்க. ஆனா ஆஃப்டர் ஓர்ஸ்டட், அதாவது 1820 ஓர்ஸ்டட் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, when we kept a magnetic compass near a current carrying conductor, it will deflect. அதாவது ஒரு மின்னோட்டம் பாயும் கடத்தியின் அருகில் ஒரு காந்த ஊசியை வைக்கும் பொழுது அது நிச்சயம் விலகல் அடையும், நார்த் சவுத் டைரக்ஷன்ல நிற்காது, விலகல் அடையும். அப்ப என்ன கண்டுபிடிச்சாருன்னா, அந்த கடத்தியை சுத்தி என்ன இருக்கு, ஒரு காந்த புலம் இருக்கு அப்படிங்கிறத என்ன கண்டுபிடிச்சாரு ஓர்ஸ்டட். அவர் தான் ரெண்டையுமே ரிலேட் பண்ணாரு, மேக்னெட்டிஸையும் எலக்ட்ரிசிட்டியும் என்ன ரிலேட் பண்றாரு. அதுக்கு பிறகு பிசிக்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, they can study about electromagnetism. In this unit we'll study about some of the properties, basic properties of the magnet, அதோட behavior, அதெல்லாம் என்ன செய்றோம், படிக்கிறோம். Then we'll see about Earth's magnetic field and magnetic element. சரி, இப்போ பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் நீடில் இந்த டேபிள்ல கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நீடில்ஸ் என்ன டைரக்ஷன்ல இருக்கும், நார்த் சவுத் டைரக்ஷன்ல இருக்கும். சாதாரண நீ கூட பார்க்கலாம், ஒரு பார் மேக்னெட்டை ஒரு ட்ரெயின்ல கட்டி தொங்க விட்டோம்னா it aligns in the direction of the north and south pole. ஏன் நார்த் சவுத் போல நிக்கி, வேற திசையில நிக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது அவன் ஒரு கான்செப்ட் கொண்டு வரோம். எர்த் நினைச்சது, it behaves as a bar magnet. the earth's magnetic field, எர்த்ல என்ன இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதுல the north pole of the magnetic compass needle is attracted towards the magnetic south pole. அந்த மேக்னெட்டிக் சவுத் போல் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இட் இஸ் நியர் த ஜியாகிரபிக் நார்த். ஜியாகிரபிக் நார்த்ல என்ன இருக்கு, மேக்னெட்டிக் சவுத் இருக்கு. ஜியாகிரபிக் நார்த்ல மேக்னெட்டிக் சவுத் போல் இருக்கு. அதனால நம்ம நினைச்சிட ஒரு நீடில சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நீடலோட நார்த் போல் இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த மேக்னெட்டிக் சவுத் போல். அதே மாதிரி ஜியாகிரபிக் சவுத் போல்ல மேக்னெட்டிக் நார்த் போல் ஃபேஸ் ஆயிருக்கு, மேக்னெட்டிக் நார்த் போல். அப்போ சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நீடிலோட சவுத் போல் இட் இஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த நார்த் போல். அதனாலதான் என்னது, இட்ஸ் ஆல்வேஸ் செட்ஸ் இன் நார்த் சவுத் டைரக்ஷன். அதாவது இப்ப பார்த்தோம் அப்படின்னா எர்த் வந்து என்னது, ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. அதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இருக்கு. அதோட சவுத் போல், அந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸோட சவுத் போல் எங்க இருக்கு, ஜியாகிரபிக் நார்த்ல இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஆக்சிஸோட நார்த் போல் வந்து ஜியாகிரபிக் சவுத்ல இருக்கு. அதனாலதான் if you suspend a bar magnet, it always sets its north south direction. We know like poles repel each other and like poles attract each other. அப்ப நார்த் போல் நம்ம சஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த நீடலோட நார்த் போல் என்ன பண்ணும், it attracted towards the magnetic south pole. அந்த நீடலோட சவுத் போல் வந்து it is attracted towards the magnetic நார்த் போல். அப்ப நினைச்சது ஒண்ணுக்கு நினைச்சது அட்ராக்ட் பண்ணுது. அதனால it always sets in north south direction. இப்போ the branch of physics which deals with the earth's magnetic field, எர்த் மேக்னெட்னு சொல்லிட்டோம். இந்த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்கக்கூடிய பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ்க்கு என்ன பேரு, ஜியோ மேக்னெட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னெட்டிசம். ஜியோ மேக்னெட்டிசம் ஆர் டெரஸ்ட்ரியல் மேக்னெட்டிசம். அதாவது புவி காந்த புலம் மற்றும் புவி காந்த புல கூறுகள். இவங்க சொன்ன மாதிரி திசை காட்டும் காந்த ஊசியின் வடமுனை எங்க இருக்கும், புவியின் வடமுனைக்கு அருகே உள்ள புவியின் வடமுனைக்கு அருகே காந்தத்தின் தென்முனை இருக்கு. இப்ப காந்தத்தின் தென்முனையினால காந்த ஊசியின் வடமுனை ஈர்க்கப்படுறதுனால அது எந்த திசையில இருக்கு, நார்த் சவுத் டைரக்ஷன்ல வருதுன்னு சொல்றோம். அந்த புவியின் காந்தப்புலத்தை பற்றி படிக்கக்கூடிய இயற்பியல் பிரிவுக்கு என்ன பேரு, புவி காந்தவியல். அதான் ஜியோ மேக்னெட்டிசம் அல்லது டெரஸ்ட்ரியல் மேக்னெட்டிசம். டெரஸ்ட்ரியல் மேக்னெட்டிசம் என்ன, நில காந்தவியல். அடுத்து தி எலமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி படிக்கணும். 3 எலமெண்ட்ஸ், அதான் என்னது புவி காந்த புலத்தின் கூறுகள்னு சொல்றோம். புவி காந்த புலத்தின் கூறுகள் 3 கூறுகள் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், அதை எப்படி டினோட் பண்றோம், கேபிட்டல் டி. அதுக்கு என்ன பேர், காந்த ஒதுக்கம். அடுத்து மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன், அது எப்படி டினோட் பண்றோம், ஐ.
காந்த சரிவு. காந்த சரிவு. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா தி ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு BH. புவி காந்த புலத்தின் கிடைத்தள கூறு BH. ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது புவியோட காந்த புலத்தை குறிப்பிடுவதற்கு 3 அளவுகள் வச்சு இது தேவைப்படுது. அதுதான் என்ன பேர் 3 கூறுகள்னு சொல்றோம். புவி காந்த புலத்தின் 3 கூறுகள். அந்த காந்த புலத்தை குறிப்பிடணும்னா 3 கூறுகள் வேணும். என்னெல்லாம் வேணும்? மேக்னெட்டிக் டிக்ளினேஷன், மேக்னெட்டிக் டிப், ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒவ்வொன்றா பார்ப்போம். டிக்ளினேஷன்னா என்ன? when we suspend a magnet, ஒரு மேக்னெட் என்ன செஞ்சிடும்? தொங்க விட்டுருக்கோம். தொங்க விடும்போது இந்த ஜியாகிரபிக் நார்த் அண்ட் சவுத், இந்த ஜியாகிரபிக் நார்த் அண்ட் சவுத் போல், அதுக்கு என்ன பேரு? ஜியாகிரபிக் மெரிடியன். ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நார்த் சவுத் போல்ல ஒரு லைன் வரைஞ்சோம், அதுக்கு என்ன பேரு? ஜியாகிரபிக் மெரிடியன். அதுக்கு கிடைத்தளத்துல ஒரு ஹரிசாண்டலா ஒரு பிளேன் எடுத்தோம்னா அதுக்கு என்ன பேரு? ஈக்குட்டோரியல் பிளேன். அதுதான் என்ன பேரு? ஈக்குட்டோரியல் பிளேன். ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர். ஜியாகிரபிக் ஈக்குவேட்டர் சொல்றோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஆக்சிஸ் இருக்கு. ஒரு மேக்னெட் தங்கோட்டனா என்னது? அது ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன்ல இருக்கு. அந்த பிளேனுக்கு என்ன பேரு? மேக்னெட்டிக் மெரிடியன். அந்த லைனுக்கு என்ன பேரு? மேக்னெட்டிக் மெரிடியன். அது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இல்ல. அந்த மேக்னெட்டிக் மெரிடியனும் ஜியாகிரபிக் மெரிடியனும் ஒரே டைரக்ஷன்ல இல்ல. அதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு பிளேன் எடுத்தோம், அதாவது பிளேன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர். இப்போ நம்ம ஒரு மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணும்போது கரெக்டா எங்க இருக்காது? ஜியாகிரபிக் நார்த் சவுத் டைரக்ஷன்ல மேக்னெட் நிச்சயது நிக்காது. இட் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நிச்சயது நிக்குது. அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்? டிக்ளினேஷன் சொல்றோம். அதாவது ஜியாகிரபிக் மெரிடியன். இப்ப நம்ம ஜியாகிரபிக் நார்த் சவுத் இருக்குல்ல, அந்த லைனுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த கோடுக்கு தான் என்ன சொல்றோம்? ஜியாகிரபிக் மெரிடியன் சொல்றோம். இந்த மேக்னெட்டிக் மெரிடியன்ங்கிறது அந்த மேக்னெட்டிக் நார்த் சவுத் போல அதை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய லைனை தான் நம்ம என்ன சொல்றோம்? மேக்னெட்டிக் மெரிடியன் சொல்றோம். அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம், தி ஆங்கிள் பிட்வீன் த மேக்னெட்டிக் மெரிடியன் and geographic meridian at a point is called as declination. Declination or magnetic declination. It was denoted by capital D. சரி, அப்ப டிக்ளினேஷன் தெரிஞ்சுக்கிட்டா, it is an angle between a magnetic meridian at a point and geographic meridian at a point is called as declination or magnetic declination. காந்த ஒதுக்கம். இது வந்து வடமுனை தென்முனை, ஜியாகிரபிக் நார்த் அண்ட் சவுத் போல். இது காந்த வடமுனை தென்முனை. ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? காந்த ஒதுக்கம். காந்த ஒதுக்கம் கேபிட்டல் டி. அந்த காந்த ஒதுக்கம் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த டிக்ளினேஷன் வந்து இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் அட் ஆல் த பிளேசஸ். இட் வேரிஸ். எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, ஹையர் லேட்டிடியூட்ஸ்ல த டிக்ளினேஷன் இஸ் கிரேட்டர். அதாவது உயர்ந்த குறுக்கு கோடுகளுக்கு டி எப்படி இருக்கும்? பெருமமா இருக்கும். அடுத்தல நியர் த ஈக்குவேட்டர் புவி நடுக்கோட்டுக்கு அருகில டி வந்து சிறுமமா இருக்கும். சென்னையில இதோட மதிப்பு, மெட்ராஸ் சென்னையில அதோட மதிப்பு வந்து -1 degree 16 minutes நெகட்டிவ்ல இருக்கு. -1 degree 16 minutes வெஸ்ட் மேற்குல நினைச்சது இருக்குது. இது வந்து சென்னையில மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நிச்சயம் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும்? ஹையர் லேட்டிடியூட்ஸ்ல மேக்சிமமா இருக்கும். ஈக்குவேட்டர்ல, அதாவது புவி நடுக்கோட்டுல ஈக்குவேட்டர்ல டி வந்து மினிமமா இருக்கும். காந்த ஒதுக்கம். அடுத்து இன்க்ளினேஷன். என்ன? the angle subtended by the earth's total magnetic field B vector. இதான் எர்த்தோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அதுக்கும் ஹரிசாண்டல் டைரக்ஷன் இன் த மேக்னெட்டிக் மெரிடியன். இந்த மேக்னெட்டிக் மெரிடியனுக்கு ஹரிசாண்டல் வரைகிறோம், அதுக்கும் இடையில உள்ள ஆங்கிள், that angle is called as dip or magnetic inclination.
the angle subtended by the Earth's total magnetic field B vector with the horizontal direction is called as dip or magnetic inclination I at that point. காந்த சரிவு, ஒரு புள்ளியில புவியின் மொத்த காந்தப்புலம் B அதுவுக்கும் காந்த துருவ தளத்தின் கிடைத்தள திசையுடன் ஏற்படுத்தும் கோணம், அந்த கோணத்துக்கு தான் என்ன பேரு? சரிவு அல்லது காந்த சரிவு, மேக்னெட்டிக் டிப் ஆர் இன்க்ளினேஷன். அடுத்து மூணாவது கிடைத்தள கூறு, ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, the component of the Earth's magnetic field along the horizontal direction in the magnetic meridian is called as horizontal component of Earth's magnetic field. The Earth magnetic field என்ன செய்றோம்? பிரிக்கிறோம், horizontal directionல பிரிக்கிறோம் அந்த magnetic meridian. It is called as horizontal component of Earth's magnetic field. It is denoted by BH. அது எந்த லெட்டர்ல டினோட் பண்றோம்? B suffix H. BHங்கிறது என்னது? horizontal component of Earth's magnetic field. Horizontal component BH is equal to BE cos I. BE அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எர்த்தோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நெட் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஐங்கிறது உனக்கு என்ன தெரியும்? இன்க்ளினேஷன். வெர்டிகல் காம்பனன்ட் சொல்லும்போது BV is equal to BE sin I. ரெண்டு டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா sin I by cos I, இது BH by BE கேன்சல் ஆயிரும், sin I by cos I tan I is equal to BV by BH. புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு, புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு, துருவத்தளத்தின் கிடைத்தள திசையில் உள்ள புவி காந்தப்புலத்தின் கூறு புவி காந்தப்புலத்தின் கிடைத்தள கூறு என்று அழைக்கப்படும். அந்த BH is equal to BE cos I, BV is equal to BE sin I. டிவைட் பண்ணும்போது tan I is equal to BV by BH. BV by அடுத்து horizontal and vertical component at magnetic equator at magnetic poles. இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நீடில் அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்தோம் அப்படின்னா இட் ரெஸ்ட் ஹரிசாண்டலி அட் அன் ஆங்கிள். அப்போ டிப் எவ்வளவாயிருது? 0 ஆயிருது. தி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் parallel to the surface of the earth. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் இஸ் parallel to the surface of the earth. Which implies that the needle at magnetic compass it rests horizontally. அப்போ டிப் எவ்வளவு? I is equal to 0. அப்போ டிப் 0ங்கிறனால BH is equal to என்ன வரும்? BH is equal to BE cos I. BE cos I. I 0. அப்போ cos 0 1. BH is equal to BE. Vertical component BV is equal to BE sin I. sin 0 0. BV ஆயிரும் 0 ஆயிரும். அப்ப அதுல என்ன தெரியுது? horizontal component is maximum at equator and vertical component is 0 at equator. அப்ப equatorல horizontal component maximum இருக்கும், vertical component 0. vertical component எவ்வளவு? 0. அடுத்தல போல்ஸ்க்கு வரும். போல்ஸ்ல மேக்னெட்டிக் காம்பஸ் எப்படி இருக்கும்? இட் ரெஸ்ட் வெர்டிகலி. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப் என்ன ஆயிருது? 90 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப் எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், which implies that the needle of the magnetic compass rests vertically at an angle. Dip எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ BH என்ன ஆயிரும்? BH is equal to BE cos 90. cos 90 0. அப்போ BH 0. BV is equal to BE sin 90. sin 90 1. So BV is equal to BE. அப்போ போல்ஸ்ல horizontal component 0 ஆயிரும், vertical component maximum. vertical component maximum. அப்ப ஃபர்ஸ்ட் காந்த நடுவரையில் புவி காந்தப்புலம் புவிப்பரப்பிற்கு இணையாக திசை காட்டுங்கரையில் இருக்கிறதுனால I is equal to 0. அதனால BH BE BV 0. நடுவரை கோட்டில் கிடைத்தல கூறு பெருமமாகவும் செங்குத்து கூறு சுழியாகவும் இருக்கு. அதே போல்ஸ்ல காந்த துருவங்களில்
அதுல புவிக்காந்த புலம் புவி பரப்புக்கு எப்படி இருக்கு, செங்குத்தாக திசை காட்டுகிற குறிமுள் இருக்கனால I வந்து எவ்வளவு 90 டிகிரி. அதனால BH வந்து 0, BV வந்து BE. அப்போ காந்த துருவங்கள் எப்படி இருக்கும், செங்குத்து கூறு பெருமமாகவும் கிடைத்தல கூறு சுழியாகவும் நிச்சயம் இருக்கும். கிடைத்தல கூறு சுழியாகவும் நிச்சயம் இருக்கும். Then we'll see about some basic terminologies and properties of magnet. சில சொற்கள், பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மேக்னட்டிசத்துல, அதே மாதிரி சில பண்புகளை என்ன செய்றோம் பார்க்க போறோம். அதாவது இந்த லெசன் மேக்னட்டிசம் வந்து we can compare with electrostatics. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இங்க சார்ஜ் அதெல்லாம் படிச்சிருப்போம். அது மாதிரி டைபோல் மொமெண்ட், அதே மாதிரி இங்கேயும் உண்டு. அங்க சார்ஜுக்கு பதிலா இங்க போல் ஸ்ட்ரென்த், டைபோல் மொமெண்ட்லாம் படிச்சிருப்போம். இங்க அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு படிக்கிற மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அது மாதிரி மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் மாதிரியே மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எல்லாமே கொஞ்சம் கம்பேர் பண்ணியே படிக்கலாம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் மேக்னெட்டும், அதாவது இங்கே உள்ள போலையும் அங்கே உள்ள சார்ஜையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து we'll see about magnetic dipole moment. ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிட்டோம். பார் மேக்னெட் இந்த மாதிரி ஒன்று ரெக்டாங்குலர் ஷேப்ல ஒரு பார் மேக்னெட். அதோட எண்டு இல்லை இருக்கு, போல் இருக்கு. நார்த் போல், இது சவுத் போல். இது வந்து ஜாமெட்ரிக்கல் லென்த் அப்படின்னா இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரை உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம ஜாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஆனா மேக்னெட்டிக் லென்த் அப்படிங்கும் போது அந்த போல்ஸ் கொஞ்சம் என்ன செய்யும், இட் இஸ் கெப்ட் இன்சைட், கொஞ்சம் என்ன செய்யும் உள்ளதான் என்ன செய்யும் இருக்கும். போல் வந்து என்ன செய்யும் கொஞ்சம் உள்ள தள்ளிதான் என்ன செய்யும் இருக்கும். அப்போ மேக்னெட்டிக் லென்த் வந்து கொஞ்சம் என்ன செய்யும் கம்மியா இருக்கும். ஜாமெட்ரிக் லென்த்தோட மேக்னெட்டிக் லென்த் எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மியா தான் என்ன செய்யும் இருக்கும். இப்போ அந்த ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த பார் மேக்னெட்ல இருந்து போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம். சவுத் போல் அல்லது நார்த் போல். அந்த சென்டர்ல இருந்து ஜாமெட்ரிக் சென்டர் அந்த ஓங்கிறதுல இருந்து அந்த போல் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எல்லுன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எல்லாம் 2L. அப்போ மேக்னெட்டிக் லென்த் எவ்வளவு 2L அல்லது D-னு ரெப்ரசன்ட் பண்றோம். D it is a vector quantity, D vector. But D vectorங்கும் போது it mentioned the direction of the moment from south pole to north pole. அப்போ magnetic dipole moment என்ன அப்படின்னா it is defined as the product of its pole strength. pole strengthங்கிறது என்னது QM. இந்த போலோட ஸ்ட்ரென்த் QM, pole strength of the magnetic pole. அப்புறம் ரெண்டுமே ஈக்குவல் தான். சவுத் போலோட ஸ்ட்ரென்த்தும் நார்த் போலோட ஸ்ட்ரென்த்தும் சேம் தான். we can take it as Q suffix M. Magnetic dipole moment is defined as the product of its pole strength QM and the magnetic length. அப்ப magnetic length என்ன, D vector. இங்க இருந்து இங்க உள்ள distance D vector. D vector is the vector drawn from the south pole to north pole. அதோட magnitude எவ்வளவு, D vector magnitude வந்து 2L. the magnitude எவ்வளவு 2L. So the magnitude of the dipole moment PM is equal to D vector க்கு பதிலா என்ன போடலாம், magnitude க்கு 2L னு போடலாம், QM into 2L. நம்ம இதே மாதிரி அங்கேயும் படிச்சிருப்போம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P vector is equal to Q into 2L, 2A னு வந்துரும். 2A னு எடுத்துருப்போம், அங்க L னு எடுத்துருக்கோம், அவ்வளவுதான். SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். அதான் SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். The direction of the magnetic moment, it is from south pole to north pole. இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கும், சவுத் போல் டு நார்த் போல். அங்க நம்ம என்ன பார்த்திருப்போம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் ஃப்ரம் -Q to +Q. அதே மாதிரி இங்க வந்து சவுத் போல் டு நார்த் போல். இது வந்து முக்கியமானது யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். அப்போ சில முக்கியமான டேர்ம்ஸ் பார்த்துட்டோம். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்,
அதில் மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த்து எல்லாம் பார்த்துருக்கோம். இது மாதிரி மேக்னெட்டிக் லென்த்து வேறு, ஆக்சுவல் லென்த்து ஜாமெட்ரிக் லென்த் ஆஃப் த மேக்னெட் வேறு. அடுத்தல மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்த மாதிரி இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட் வச்சு விளையாடும்போது அது ஒரு அயன் பீஸ் ஏதாவது கொண்டு வந்தோம்னா நிச்சயம் அட்ராக்ட் பண்ணும். அந்த அயனை வந்து தொடணும் இல்லை, ஒரு இரும்பு துண்டு ஏதாவது கொண்டு வரோம், ஒரு ஆணியை கொண்டு வரோம் அப்படின்னா அந்த ஆணி வந்து இந்த மேக்னெட்டை தொடணும் இல்லை, பக்கத்தில் வந்தாலே நிச்சயம் இழுத்துரும். ஆனால் எவ்வளோ தூரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த இடம் தான் நிச்சயம் இழுக்கும். அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். த ரீஜன் ஆர் ஸ்பேஸ் அரவுண்ட் எவ்ரி மேக்னெட் வித்தின் விச் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபெல்ட். அதாவது குறிப்பிட்ட ஸ்பேஸுக்குள்ள என்ன செய்யும், அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நிச்சயம் இருக்கும், அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நிச்சயம் ஃபெல்ட் ஆகும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூ கேன் கீப் அனதர் மேக்னெட் என்ன செய்யும், அதை அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். இன்னொரு மேக்னெட்டை கொண்டு வந்தால் அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்டு டெஃபினிஷன் தட் இஸ் டிஃபைன்ட் as the force experienced by a bar magnet of unit pole strength. அப்போ force effector by QM அதான் இது B வெக்டார். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், B வெக்டார். ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/QM இன்டு F வெக்டார். அதோட யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன் per ampere per meter. It is a vector quantity. Dipole moment, magnetic dipole moment, it is a vector quantity. Direction will go south pole to north pole. காந்த இருமுனை திருப்புத்திறன். காந்தத்தின் முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இவற்றின் பெருக்கற்பலன் காந்த இருமுனை திருப்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. PM vector is equal to QM into D vector. இப்போ பிஎம்ங்கிறது என்னது, இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. காந்த இருமுனை திருப்புத்திறன்கிறது என்னது, ஒரு வெக்டார் அளவு. அதை பிஎம் வெக்டார் நினைச்சிடும் குறிக்கிறோம். டி வெக்டார்ங்கிறது என்னது, அதோட திசை வந்து தென்முனையிலிருந்து வடமுனை வரை என்ன செய்யுது, வரையப்பட வெக்டரை குறிக்கிறது. அதோட எண் மதிப்பு வந்து 2L. காந்த இருமுனை எண் மதிப்பு PM is equal to QM into 2L. அதோட SI அலகு என்னது, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். காந்த இருமுனை திருப்புத்திறன் திசை வந்து எப்படி இருக்கும், தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி நிச்சயம் இருக்கும். காந்தப்புலம் ஒரு புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள ஓர் அலகு முனை வலிமை கொண்ட சட்ட காந்தம் உணரக்கூடிய விசை அப்புள்ளியில் காந்தப்புலம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதன் அலகு என்ன, நியூட்டன் per ஆம்பியர் per மீட்டர். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மேக்னெட். டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் அப்படிங்கிற ரெண்டு டைப்பாக இருந்துச்சலாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து நேச்சுரல் மேக்னெட், இன்னொன்று வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அயன், கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் என்னது நேச்சுரல் மேக்னெட். இந்த நேச்சுரல் மேக்னெட்டோட ஸ்ட்ரென்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஷேப் இர்ரெகுலராக இருக்கும். நம்ம நினச்ச ஷேப்பில் நினச்சது கிடைக்காது. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படிங்கும்போது மேன்மேடு மேக்னெட், அப்படின்னா செயற்கையாக உருவாக்கக்கூடிய காந்தம். அப்போ செயற்கை காந்தம் அப்படிங்கும்போது அது நம்ம எந்த ஷேப்பில் என்ன செய்யலாம், குழந்துக்கலாம். அது மாதிரி வலிமை, எவ்வளோ வலிமையில் என்ன செய்யலாம், நம்ம உருவாக்கிக்கிடலாம். உதாரணத்துக்கு பார் மேக்னெட்டுங்கிறது என்னது, நம்ம இப்போ காமிச்சு அந்த பார் மேக்னெட்டுங்கிறது என்ன மேக்னெட், அப்போ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நம்ம தேவையான அந்த ரெக்டாங்குலர் ஷேப் இதில் நினைச்சிடும், நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டுறோம். இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட், செயற்கை காந்தம். இப்போ நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் என்ன செஞ்சிடலாம், குழந்துக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், இப்படி எந்த ஷேப்பில் வேணாலும் என்ன செய்யலாம், குழந்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு பர்பஸுக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் தேவைப்படும். இப்போ லவுட் ஸ்பீக்கர்லாம் ஒரு சிலிண்ட்ரிக், ஒரு சர்க்குலர் காயில் நிச்சயம் தேவைப்படும். அது மாதிரி எந்தெந்த ஷேப்பில் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் என்ன செஞ்சலாம், நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட், சில பண்புகள், மேக்னெட்டோட பண்புகள். எ ஃப்ரீலி சஸ்பெண்டட் மேக்னெட், ஒரு மேக்னெட்டை நம்ம அப்படி சஸ்பெண்ட் பண்ணணும், தொங்க விட்டோம் அப்படின்னா இட் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் அலாங் த நார்த் சவுத் டைரக்ஷன். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எர்த் இட்செல்ஃப் இஸ் a huge magnet அப்படிங்க பார்த்தோம். அடுத்து a magnet attracts another magnet or magnetic substance towards itself. ஒரு மேக்னெட் என்ன செய்யும், ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை என்ன செய்யும், அதை நோக்கி என்ன செய்யும், அட்ராக்ட் பண்ணும். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், நியர் த
எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட், அதாவது இந்த போல்ஸ் பக்கத்தில் அதிகமாக இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம ஒரு அயன் ஃபைலிங்ஸ் இரும்பு தூளில் முக்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எண்டில் பார்த்தோம்னா அதிகமாக அந்த இரும்பு தூள் வச்சு ஒட்டிக்கிடும் தென் அதர் ரீஜன். இந்த ரீஜன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், சென்ட்ரல் ரீஜனில். இந்த எங்கே அதிகமாக இருக்கும், அந்த போல்ஸ் பக்கத்தில் அதிகமாக இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இஸ் மேக்சிமம் நியர் த எண்ட் ஆஃப் த பார் மேக்னெட். அடுத்து when a magnet is broken into piece, இப்போ இது பார் மேக்னெட் ஃபுல்லாக இருக்குது, சவுத்து போல் நார்த்து போல். இதை 2 பீஸாக நடுவில் கட் பண்ணுறோம், கரெக்டாக 2ஆக கட் பண்ணுறோம். அப்போ இந்த போலை தனியாக என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அகைன் இட் வில் பிகம் நார்த் அண்ட் சவுத் போல். ரெண்டு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆயிரும். இது சவுத் போல் நார்த் போல், இது ஒரு சவுத் நார்த் போல் ஆக்ட் பண்ணணும். ஒவ்வொரு பீஸும் இட் பிஹேவ்ஸ் as a magnet with the poles at the end. எண்டில் எப்படி இருக்கும், போல்ஸ் இருக்கும். அடுத்தது the two poles of a magnet have pole strength equal to one another. இப்போ நார்த் சவுத் போல் இருக்கு அப்படின்னா 2 போலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் டு ஒன் another. இப்போ கட் பண்ணிட்டோம்னா இப்போ ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த போலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அடுத்து the length of the magnet of a bar magnet is called geometrical length, and the length between 2 poles of a bar magnet is called magnetic length. அப்போ ஜாகிரபிக் லென்த் அப்படின்னா the length of the bar magnet, actual length, இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு வரை நம்ம மெஷர் பண்ணக்கூடியது என்ன சொல்றோம், ஜாகிரபிக்கல் லென்த். the length between the poles, இந்த சவுத் போல் கொஞ்சம் உள்ளதுல இருக்கும், சவுத் போல் அது 2 கிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், மேக்னெட்டிக் லென்த்னு சொல்றோம். the magnetic length எப்படி இருக்கும், slightly smaller than the geographic length. the ratio எப்படி இருக்குன்னா magnetic length to geographic length வந்து 5/6 டிவைட் பண்ணோம்னா 0.833 வரும். These are some of the properties of magnet. காந்தத்தின் பண்புகள். தடையின்றி தொங்கவிடப்பட்ட சட்டகாந்தம் எப்படி இருக்கும், வட தென் திசையை நோக்கி நிற்கும். அடுத்தால ஒரு காந்தம் வந்து மற்றொரு காந்தத்தை அல்லது காந்த பொருள் என்ன செய்யும், தன்னை நோக்கி ஈர்க்கும், அட்ராக்ட் பண்ணும். அந்த ஈர்ப்பு விசை சட்ட காந்தத்தில் முனையில் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், மற்ற இடங்களை விட அதிகமாக இருக்கும். அதை வந்து ஒரு அயன் ஃபைலிங்ஸ், ஒரு இரும்பு துருவல் கொண்டு வச்சோம்னா அதன் முனைகளில் இரும்பு துருவல் எப்படி இருக்கும், அதிகமாக ஒட்டி இருக்கும். இதை விட மற்ற பகுதியை விட எப்படி இருக்கும், அதிகமாக நிச்சயம் ஒட்டி இருக்கும். அந்த காந்தத்தை துண்டு துண்டா உடைக்கும் போது அதோட ஒவ்வொரு துண்டும் எப்படி இருக்கும், வடமுனை மற்றும் தென்முனை கொண்ட ஒரு காந்தம் ஒன்று செயல்படும். தனியா நினைச்ச முடியாத முனைகளை பிரிக்க முடியாது. நார்த் போல தனியா சவுத் போல தனியா நினைச்ச முடியாது, பிரிக்க முடியாது. கட் பண்ணிட்டோம்னா அகைன் இட் வில் பிகம் a pair. நார்த் அண்ட் சவுத் போல நிச்சயம் வரும். காந்தத்தின் 2 முனைகளும் சம வலிமையை பெற்றிருக்கும். இந்த நார்த் போல் சவுத் போல் எப்படி இருக்கும், ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கும், போல் ஸ்ட்ரென்த். அடுத்தல சட்டக்காந்த முறையின் மொத்த நீளம் அதன் வடிவியல் நீளம் எனப்படும். அதோட மொத்த நீளத்தை நம்ம சொல்றோம் வடிவியல் நீளம், ஜாமெட்ரிக் லென்த்னு சொல்றோம். காந்த முனைகளுக்கு இடையே உள்ள நீளத்தை காந்த நீளம்னு சொல்றோம். அந்த காந்த நீளம் வந்து எப்பொழுதும் வடிவியல் நீளத்தை விட கொஞ்சம் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். இந்த காந்த நீளத்துக்கும் வடிவியல் நீளத்துக்கும் உள்ள தகவல் வந்து 5/6 எவ்வளவு, 0.833. Then we'll say about the magnetic field lines. Magnetic field lines. இதை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தோம். அடுத்து நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பார்த்தோம். அதாவது சார்ஜ் சுற்றி என்ன ஒரு ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி இங்கே மேக்னெட் சுற்றி என்ன இருக்கு, மேக்னெட்டிக் போல்ஸ் சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அது மேக்னெட்டிக், இட் இஸ் டினோட்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னா, தே ஆர் கண்டினியூஸ் க்ளோஸ் டு கர்வ்ஸ். டைரக்ஷன் இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் நார்த் போல் டு சவுத் போல் அவுட் த மேக்னெட். மேக்னெட்டுக்கு வெளியில நார்த் போல் டு சவுத் போல். இன்சைட் த மேக்னெட் இட் இஸ் ஃப்ரம் சவுத் போல் டு நார்த் போல். அது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, the direction of the magnetic field at any point on the curve is known by drawing tangent to the magnetic field lines at that point. அப்போ the magnetic field ஓட டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னா you have to draw a tangent at that point. ஒரு பாயிண்ட்ல நம்ம டைரக்ஷன் தெரியும்னா we have to draw a tangent at that point. That will represent the direction of the magnetic field lines at that point. Tangent பற்றி நீ படிச்சிருப்ப மேத்ஸ்ல, எடுத்துனா தொடுகோடுகள் எப்படி வரைகிறதுன்னு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் நெவர் இன்டர்செக்ட்ஸ். அப்படி இன்டர்செக்ட் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு மேக்னெட்டிக் வைக்கும் போது இட் பாயிண்ட்ஸ் இன் 2 different டைரக்ஷன்.
which is not possible. அதனால என்ன செய்யாது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன செய்யாது, they never intersects. அடுத்த fourth point, the degree of closeness of the field determines the relative strength of the magnetic field. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா, where magnetic field lines closed. வீக்கா இருக்கக்கூடிய இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் thin out. அப்போ ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக லைன்ஸ் இருக்கும், ஸ்ட்ரென்த் குறையா இருக்கிற இடத்துல லைன்ஸ் எப்படி இருக்கும், குறையா இருக்கும். தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அதாவது காந்தப்புல கோடுகள். காந்தப்புல கோடுகள் வந்து தொடர்ச்சியான மூடப்பட்ட வளைகோடு, தொடர்ச்சியான இப்படி மூடப்பட்ட வளைகோடு. காந்தப்புல கோடுகளின் திசை காந்தத்திற்கு வெளியே எப்படி இருக்கும், இந்த காந்தத்திற்கு வெளியே வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி இருக்கும். காந்தத்துக்கு உள்ள பார்த்தோம் அப்படின்னா தென்முனையிலிருந்து வடமுனைக்கு இருக்கும். வெளியில வந்து வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி இருக்கும். உள்ள மேக்னெட்டிக் உள்ள பார்த்தோம்னா தென்முனையிலிருந்து வடமுனை நோக்கி என்ன செய்யும் இருக்கும். மூடப்பட்ட வளைகோட்டின் எந்த ஒரு புள்ளியிலும் உள்ள காந்தப்புலத்தின் திசை அப்புள்ளியில் உள்ள காந்தப்புல கோட்டிற்கு வரையப்படும் தொடுகோட்டின் திசையிலிருந்து புள்ளிகள் வரையப்படும் தொடுகோடுகள் அப்புள்ளியில் உள்ள காந்தப்புலத்தின் திசையை கொடுக்கும். அதாவது எந்த இடத்துல சரி அந்த இடத்துல ஒரு என்ன தொடுகோடு. இப்போ இந்த இடத்துல என்னன்னா we have to draw a tangent. தொடுகோடு வரைஞ்சோம்னா அந்த தொடுகோடு தான் என்ன செய்யும், காந்தப்புலத்தின் திசை என்ன செய்யும், கொடுக்கும். காந்தப்புல கோடுகள் வந்து எப்போதும் ஒன்றை ஒன்று வெட்டாது, நெவர் இன்டர்செக்ட். அப்படி வெட்டினா என்ன ஆகும், ஒரு காந்த ஊசி அந்த இடத்துல வைக்கும்போது அந்த காந்த ஊசி வெவ்வேறு திசை என்ன செய்யணும், காட்டணும். அது முடியாது, சாத்தியம் இல்லை. அதனால காந்தப்புல கோடுகள் எப்போதும் ஒன்றை ஒன்று வெட்டாது. ரீசனிங் கொஸ்டின்ல கூட கேட்கலாம், காந்தப்புல கோடு எப்போதும் ஒன்றை ஒன்று வெட்டாது ஏன் கேட்டா, எதனால அந்த இடத்துல வந்து ஒரு திசை காட்டும் கருவியை வச்சோம்னா அது ரெண்டு திசையை காமிக்கணும். ஒரே இடத்துல அது ரெண்டு திசையை காமிக்கணும். அது வந்து நிச்சயம் முடியாது, நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. அதனால காந்தப்புல கோடு எப்போதும் ஒன்றை ஒன்று வெட்டாது. அடுத்து காந்தப்புலத்தின் வலிமைக்கு தக்கவாறு காந்தப்புல கோடுகள் அமைந்திருக்கும். அதாவது வலிமையான காந்தப்புலத்திற்கு கோடுகள் எப்படி இருக்கும், மிக நெருக்கமா இருக்கும். வலிமை குறைந்த காந்தப்புலத்திற்கு கோடுகள் எப்படி இருக்கும், இடைவெளி விட்டு காணப்படும். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னா, the number of magnetic field lines crossing any area. Normally it is defined as the magnetic flux. It is denoted by pi b, pi suffix b. இதே இது நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் பார்த்துருப்போம். அங்கே கம்பேர் பண்ணி நீ படிக்கலாம். அதை நல்லா படிச்சிருந்தா இது ஈஸியாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணி நீ படிச்சுக்கலாம். இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்னன்னா, தி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் எனி ஏரியா நார்மலி. கிராசிங் எனி ஏரியா நார்மலி இஸ் டிஃபைன்ட் as the magnetic flux. மேத்தமெட்டிக்கலா எப்படி நோட் பண்றோம், பை பி ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் அப்போ பிஏ காஸ் தீட்டா, பிஏ காஸ் தீட்டா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்னது, இட் இஸ் a scalar quantity. இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா வெப்பர், டபிள்யூபி, வெப்பர், வெப்பர், WEBER, அதோட யூனிட் எஸ்ஐ யூனிட். அதில் சிம்பிள் எப்படி கொடுக்குறோம், WBன்னு போடுறோம். டைமென்ஷன் ஃபார்முலான்னு பார்க்கும்போது அது டைமென்ஷன் ஃபார்முலா மீட்டர் எம் அப்படின்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஏ பவர் -1. சிஜிஎஸ் யூனிட்னு சொன்னோம்னா அது மேக்ஸ்வெல். எஸ்ஐ யூனிட் என்னது, வெப்பர். சிஜிஎஸ் யூனிட் என்னது, மேக்ஸ்வெல். 1 Weber is equal to 10 power 8 Maxwell. 1 Weber is equal to 10 power 8 Maxwell. சரி, இதுல சில ஸ்பெஷல் கேஸ். when b vector is normal to the surface. ஒரு சர்ஃபேஸ் எடுக்கிறோம், இதான் சர்ஃபேஸ். இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்கு, நார்மலா இருக்கு. அப்போ தீட்டா வந்து என்ன ஆயிரும், 0 ஆயிரும். தீட்டா 0. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி ஈக்குவல் டு BA cos theta cos 0 1. ஸோ இட் இஸ் மேக்ஸிமம். அதே சர்ஃபேஸ் வந்து பேரல் டு த சர்ஃபேஸா இருந்தா, சர்ஃபேஸோட இணையா இருக்குன்னு வச்சுக்க, என்ன ஆயிரும், தீட்டா வந்து 90 டிகிரி, தீட்டா 90 டிகிரி. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிரும். ஆனால் cos 90 0. இஃப் இட் இஸ் இன்க்ளைனேட் ஆங்கிள் BA cos theta. இது வந்து ஒரு இன்க்ளைனேட் ஆங்கிள் இருந்தா BA cos theta. அடுத்தல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. It is defined as the number of magnetic field lines crossing per unit area kept normal to the direction of the lines of force. Magnetic flux density என்ன,
It can be defined as the number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of the lines of force. இதோட யூனிட் என்ன அப்படின்னா டெஸ்லா or Weber per meter square. Weber per meter square. Tesla or Weber per meter square. காந்தப்பாயம் என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடில் எண்ணிக்கை காந்தப்பாயம்னு பேரு. பை பி ஈக்குவல் டு பி வெக்டர் டாட் ஏ வெக்டர் பிஏ காஸ் தீட்டா. சிறப்பு நேர்வுகள் ஸ்பெஷல் கேஸ் ஒன்று வந்து இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, செங்குத்தா இருக்கு, அந்த கோட்டுக்கு செங்குத்தா இருக்கு, அப்போ தீட்டா 0, பை பி ஈக்குவல் டு பிஏ பெருமம். அதே இது இணையா இருந்துச்சுன்னா, அதே திசையில் இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 90 டிகிரி, அப்போ பை பி ஈக்குவல் டு 0. இஃப் இட் இஸ் அட் அன் ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருந்துச்சுன்னா பை பி ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. பை பி ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. அதாவது காந்தப்புல சீரற்ற திசை, காந்தப்புல வந்து ஒரு ஸ்கேலார் அளவு, இட்ஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. அதோட அலகு வந்து வெப்பர், டபிள்யூபின்னு குறிக்கிறோம். அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா, பரிமாண வாய்ப்பாடு வந்து ml² T⁻⁻2 A⁻⁻1. சிஜிஎஸ் யூனிட் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல். 1 வெப்பர் ஈக்குவல் டு 10⁸ மேக்ஸ்வெல். அடுத்து காந்தப்பாய அடர்த்தி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. காந்தப்புல கோடுகளுக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கையே காந்தப்பாய அடர்த்தி. இதோட அலகு என்ன, டெஸ்லா ஆர் வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னா, magnetic field said to be uniform if it has the same magnitude and direction at all points in a given region. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் உண்டு, டைரக்ஷன் உண்டு, ரெண்டுமே சேமாக இருக்கணும். மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தட் ஃபீல்ட் இஸ் செட் டு பி யூனிஃபார்ம். இது வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இட் இஸ் எ யூனிஃபார்ம் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் ஃபீல்ட்னா it is said to be non-uniform if the magnitude or direction or both is different at all points. Is said to be non-uniform if the magnitude, direction or both varies at all points. Example, magnetic field of a bar magnet. Bar magnet oda magnetic field என்னது it is a non-uniform. direction ஒவ்வொன்று ஒரு திசையில் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதில் இந்த ஏ டயக்ராமில் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கு, டைரக்ஷன் வந்து சேம் தான், கான்ஸ்டன்ட், மேக்னிடியூட் வேரி. இதுல வந்து டைரக்ஷன் வேரி ஆகுது, மேக்னிடியூட் சேம். இதுல வந்து போத் வேரிஸ். பார் மேக்னெட்லயும் போத் வேரிஸ். சரி, சீரான காந்தப்புலம்னா கொடுக்கப்பட்ட பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு மற்றும் திசை ஆகியவை மாறாமல் இருந்தால் அப்பறப்ப என்ன சொல்லலாம், சீரான காந்தப்புலம்னு அழைக்கலாம். அதுக்கு உதாரணம் வந்து புவி காந்தப்புலம் வந்து சீரான காந்தப்புலம். சீரற்ற காந்தப்புலம்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பில் உள்ள அனைத்து புள்ளிகளிலும் காந்தப்புலத்தின் எண் மதிப்பு அல்லது திசை அல்லது இரண்டுமே மாற்றம் அடைந்தால் அந்த காந்தப்புலத்துக்கு என்ன பேரு, சீரற்ற காந்தப்புலம்னு அழைக்கலாம். அதுக்கு இந்த கோடுகள். அதே மாதிரி உதாரணம் என்ன சொல்லலாம், காந்த பார் ஃபீல்டு டியூ டு த பார் மேக்னெட், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காந்தப்புலம். சரி, இனிமேல் அடுத்த கிளாஸ்ல வில் ஸ்டடி அபவுட் கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா. ஏற்கனவே நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம் கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அதே மாதிரி மேக்னட்டிசத்திலையும் படிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தல we have to find out the magnetic field at a point along the axial line, equatorial line, எல்லாமே அங்க நம்ம படிச்சதான். கொஞ்சம் கம்பேர் பண்ணி என்ன செய்யலாம், படிக்கலாம். That we'll see in the next class. Now usually we'll see the assignment today. Assignment 22. First English medium எழுதிக்க. 2 mark question. Define magnetic flux. Define magnetic flux. 3 mark. Define the 3 magnetic elements. Magnetic elements என்ன தெரியும், அந்த 3 elements பற்றி என்ன டிஃபைன் பண்ணணும். என்னலாம், magnetic declination, inclination, dip, horizontal component of Earth's magnetic field. That's a 5 mark question. What are the properties of magnetic field lines? What are the properties of magnetic field lines?
அவ்வளோதான். ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க். அடுத்து அசைன் 22 for தமிழ் மீடியம் 2 மார்க் கொஸ்டின். காந்தப்பாயத்தை வரையறு. 3 மார்க். 3 புவிகாந்த புலக்கூறுகளை வரையறு. 5 மார்க். காந்தப்புல கோடுகளின் பண்புகளை வரையறு. ஒரு மாசத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் தான், அப்படித்தான் ஸ்கூல் திறக்கலன்ட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிரு. ஒரு லெசனாக முடிச்சிடலாம் தரோவா. ஃபர்ஸ்ட் 2 லெசன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் லெசனில் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, நெக்ஸ்ட்டு சண்டே கொடுப்போம். சரியா? வர்ற சண்டே. இப்போ இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே அப்படின்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து ஒரு 6 to 7, 6 o'clock I will send the question in the group. சரியா? You have to complete before 7 o'clock. ரொம்பலாம் கொஸ்டின் கொடுக்க மாட்டேன், ரொம்ப குறையா ஒரு 1 hour எழுதக்கூடிய டெஸ்ட் தான். என்ன செய்யணும்? கம்ப்ளீட் பண்ணி 7 o'clock அப்படிங்கிறது ஒரு half an hour டைம். 7:30 என்ன செய்யணும்? can send the answer to my personal WhatsApp number. செகண்ட் லெசனில் ஃபுல்லாக எல்லாமே ப்ராப்ளம் 2 மார்க் 3 மார்க் எல்லாம் சரி எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணு. அந்த வேறு ஃபஸ்ட் லெசன் நம்ம டெஸ்ட் கொடுத்தா நிறைய பேர் எழுதுனீங்க, நல்லா எழுதுனீங்க. அந்த மாதிரி செகண்ட் லெசன் கொஞ்சம் படித்து எழுது. ஏன்னா அதிகமாக நாள் வீட்டில் இருக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் நடத்துகிறோம். இப்போ இன்றைக்கெலாம் பார்த்தோன்னா ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க், இவ்வளோதான். ரொம்பலாம் இல்லை, ஒரு 1 hour உட்காந்து நினச்சிடலாம், படிச்சிடலாம். ஸோ படித்து நினச்சி எழுது. அசைன்மெண்ட் அதே மாதிரி படித்து எழுதி can send to my WhatsApp number. Okay, thank you. We will continue in the next class.